பெண் மருத்துவரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியது ஏன்? சந்தேக நபர் வாக்குமூலம் நிறைவுக்கு வந்த அரசு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு. தமது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினாரா பிரதமர்? பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலை வெளியான அதிர்ச்சி. ஏஐ தொழில்நுட்பத்தால் இலங்கை சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. ஊழியர்களுக்கு இபிஎஃப் முறையாக வழங்காத நிறுவனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் மதுபானம் என்பது ஓர் உணவு. அமெரிக்க பொருட்கள் மீதான வரி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி அறிவிப்பு. அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 34 வயதான சந்தேக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்தேக நபர் நேற்று காலை கல்நீவு ஹெலபதுகம பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நீவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இவர் சிறையிலிருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததனால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்து விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரிய வந்ததாக ஒப்புக்கொண்டார். சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பது போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அந்த பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரியவந்தது. மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயருள்ள ஒருவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் விரிவான விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்றைய தினம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவருடைய சகோதரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் தொடங்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் இன்று 8 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து நாடு தழுவிய ரீதியில் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களினால் தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் தொடர்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இன்று காலை வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுர கிளையின் செயலாளர் வைத்தியர் சசிக விஜயநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய தம்முடைய முன்னைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியுள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாடசாலை விழாக்களில் பங்கேற்று அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அவர் முன்னதாக அறிவுறுத்த இருந்தார். எனினும் நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் இதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு உட்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டன என்று அவர் குறிப்பிடுகின்றார். கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடைக்கு மத்தியில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தம்முடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றார். முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சக அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத போதைப்பொருளுக்கு மாற்றாக சுமார் 150 வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதனால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையினுடைய தலைவர் வைத்திய நிபுணர் இந்திகா வென்னிநாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,000 பேர் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 வரை போதைப்பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களினால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் பெரியவர்கள் மட்டுமல்லாது 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளுடைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிடையே பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது.
இதுகுறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. இந்த பொருத்தமற்ற செயலை 13, 14, 15, 16, 17 வயதுடைய சிறுவர்கள் செய்கின்றார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குநர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகோன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர் முறைப்பாடு செய்வதாக அவர் குறிப்பிடுகின்றார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் சுட்டிக்காட்டினார். ஏன் தங்களுடைய வயதுடைய சிறுமிகளுடைய புகைப்படங்களை திருத்தி ஆன்லைன் பதிவேற்று AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்க விளையாட்டாக செய்ததாக கூறுகின்றனர். இதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்கள். இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழியர்களுக்கு EPF முறையாக வழங்காத 24,450 பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்னதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகின்ற போது இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்புள்ளதாக கூறுகின்றார். சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியத்திலிருந்து 30% சலுகைகளை பெறும்போது சிலர் மோசமான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டுகின்றனர். கூடுதலாக இடைத்தரகர்கள் தலையீடு அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவர் என்ன சொன்னாலும் மதுபானம் என்பது ஒரு உணவு வகையாகும் என விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அரிசி சார்ந்த சில துணை உற்பத்திகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரிசி இந்த நாட்டின் முக்கிய பயிராக இருப்பதால் அதை பயன்படுத்தி பல துணை உற்பத்திகள் செய்யப்பட வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். அரிசியில் பருமதி சேர்க்கக்கூடிய வகையில் பிஸ்கட், கேக் மட்டுமல்லாது மது உற்பத்தியும் செய்ய வேண்டும் என அமைச்சர் கூறுகின்றார். மேலும் மதுபானம் ஒரு பகுதியினருக்கு உணவாகும் என்பதனால் மருத்துவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் இதனை பரிசீலிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் விரைவில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பை அறிவிக்க அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் ஜூரோவிற்கு மேலான வரியை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கான புதிய வரி அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏப்ரல் 1 அமெரிக்க பொருட்கள் மீதான தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வரி முடிவுக்கு வருவதாகவும் ஏப்ரல் நடுப்பகுதிக்குள் அமெரிக்க பொருட்கள் மீதான புதிய வரி தொகுப்பு முன்வைக்கப்படும் என்றும் ஆணையம் குறிப்பிடுகின்றது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புதிய வரி விதிப்பானது அமெரிக்க வரி விதிப்பிற்கு இணையாக இருக்கும். 2 அடுக்குகளில் எங்களுடைய பதில் நடவடிக்கை இடம்பெறும். அத்தோடு ஏப்ரல் 1 தொடங்கி ஏப்ரல் 13 முழுமையாக வரி விதிப்பு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.